என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜாவின் ஒரு கனத்த மனச்சுமையுடன் ஒரு சிறிய பகிர்வு. தமிழ் ஈழ பிரச்சனையில் தீக்குளித்த அன்பு சகோதரன் முத்துக்குமார் தொடங்கி காஞ்சிபுரத்திலே தீக்குளித்த அன்பு சகோதரி செங்கொடி, தற்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனையில் தீக்குளித்த விக்னேஷ் வரை இவர்களை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இந்த நிகழ்வுகள் எங்கோ என் நெஞ்சின் ஒரு மூலையிலே ரணப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. வேதனையில் நெஞ்சு வலிக்கிறது. அந்த வலி நமது கண்களை குளமாக்குகிறது. போராட்டம் என்பது மனிதன் பிறப்பிலேயே ஆரம்பமாகி விடுகிறது. அதிலும் மூத்த குடிமகன், இந்த மண்ணின் முதல் குடிமகன், தமிழனின் போராட்ட குணம் கொஞ்சம் அதிகமே. மனிதன் போராளியாக இருக்கலாம். உன் போராட்டம் ஒரு இனத்துக்கு, ஒரு மொழிக்கு, ஒரு சமூகத்திற்கான போராட்டமாக இருக்கலாம். உன் போராட்டத்தின் முடிவை, தீர்வை, அதன் விளைவை, அதன் பலனை நீ உயிருடன் இருந்து பார்க்க வேண்டாமா? உன் கோரிக்கையின் வெற்றி, அந்த வெற்றியின் இலக்கை அடைந்து நீ உயிருடன் இருந்து அந்த வெற்றியை பெருமிதத்தோடு பார்க்க வேண்டாமா? உன்னை நீ அழித்துக் கொள்வதால் போராட்டங்கள் வெற்றி அடைவதில்லை. உனக்கு பின்னால் அது ஒரு செய்தியாகி விடுகிறது, அவ்வளவுதான். பலருக்கு அது நிகழ்வு. தமிழர்களுக்கான இன்னும் எவ்வளவு போராட்டங்கள் ஈடுபட்டு நாம் தமிழர் இயக்கத்துக்காக பாடுபடுகின்ற ஒரு வாய்ப்பை விக்னேஷ், உன் உணர்ச்சிபூர்வமான மரணத்தின் மூலம் நீ அதை இழந்து விட்டாய். மரணம் தீர்வாகாது, அது ஒரு தற்கொலைக்கு சமம். தொண்டர்களே, தோழர்களே, போராளிகளே, உங்கள் தலைவர்களிடம் நாட்டின் சரித்திரம் படியுங்கள், வீர வரலாறு படியுங்கள், கூடவே விவேகத்தையும் சேர்த்து படியுங்கள். எத்தகைய போராட்டங்களிலும் போராளிகள் உயிரை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். வன்முறை என்பது நமது பண்பாடு அல்ல, நாகரிகமும் அல்ல. தமிழனின் வரலாறு ஒரு வீர வரலாறு. நாம் நினைத்தால் 1,00,000 வட்டல் நாகராஜனை உருவாக்க முடியும். அது நமக்கு நாகரிகம் அல்ல. தமிழன் தன்மானம் மிக்கவன், ஆனால் தடம் புரளாதவன். போராடுவோம், உயிரோடு இருந்து போராடுவோம். எதையும் இழந்து போராட தேவையில்லை. இன்னொரு முறை இந்த பூமியை தரிசிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இருக்கும்போதே இந்த பூமியின் அழகை, தமிழ் மொழியின் அழகை, இந்த இனத்தின் பண்பாட்டை ஒழுங்காக தரிசிப்போம். அறவழியில் போராடுவோம். மரணத்தையும், மனக்கோலத்தையும், பேரழிவையும், பெருந்துக்கத்தையும், பாமரனின் அந்தரங்க வாழ்க்கையையும், படித்தவரின் எந்திர வாழ்க்கையும் தொலைக்காட்சிகளில் விவாத மேடையாக்கப்பட்டு வியாபாரம் செய்யப்படுகிறது. சில ஊடகங்கள், வெகு சில ஊடகங்கள் பற்ற வைக்கும் உணர்ச்சி தீயில் தனி மனித வாழ்க்கையும் அவர்களது குடும்பமும் இங்கே வீழ்த்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. தமிழர்களே, நாம் தமிழர் இயக்கத்தின் வீரத்தொண்டன் விக்னேஷின் மரணம் ஒரு செய்தியாக, நிகழ்வாக இருந்துவிடக்கூடாது, ஒரு பதிவாக இருக்க வேண்டும். போராளிகளே, தொண்டர்களே, நாம் நம் பூமியில் விதைக்கப்பட்டது எழுவதற்காக, வீழ்வதற்காக அல்ல. இந்த தீக்குளிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். இளைஞன் விக்னேஷ் அவனுடைய தீக்குளிப்புக்கு முன்னால் நாம் தலைவணங்கி அவர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். அவர் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வோம். இவருடைய மரணத்திற்கு பிறகாவது காவிரி தாய் கண்ணீர் சிந்தி எங்கள் தமிழ் பூமியை நனைக்கட்டும். தீக்குளிப்புக்கு தயவு செய்து முற்றுப்புள்ளி வையுங்கள்.